வணக்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். ஒரு மாசமாவே திருவண்ணாமலை கிரிவலம் போய் உங்க எல்லாருக்கும் காட்டணும்னு எனக்கு ஆசை. ஒரு மாசம் கழிச்சு எனக்கு இப்பதான் அது நடைபெற்றது. அதனால அதை நல்லாவே ரெக்கார்ட் மாதிரி பண்ணி போக முடியாத வாழ்க்கெல்லாம் இது இதை ஒரு இதுவாக கொடுக்கலாம், அவளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் கொடுக்கறது. கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துலேருந்து முன்னாடிலாம் ஃபுல்லாகவே மறைச்சிருக்கு, அதனால் எடுக்க முடியல. இந்த ராஜகோபுரத்துலேருந்து தான் கிரிவலம் ஆரம்பிக்கணும், திருப்பி ராஜகோபுரத்துலேயே முடிக்கணும். இந்த கிரிவல பாதையோட டிஸ்டன்ஸ் மொத்தம் 14 கிலோமீட்டர். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி அஷ்டலிங்கமாக தான் பிரித்து அந்த ஃபுல் இதுவும் ஒருத்தருக்கு இது பண்ணுறான். ஃபஸ்ட்டு இந்த அஷ்டலிங்கம் தான் இந்திரலிங்கம். இங்கே இருக்கிற 8 லிங்கங்களும் ஒவ்வொரு லிங்கமும் பர்டிகுலர் டைரக்ஷனை குறிக்கிறது. தினமும் இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு போறதா சொல்லப்படுறது. இந்திரனுக்கு இங்க சுயம்பு லிங்கமா எம்பெருமான் காட்சி கொடுத்தாருன்னு இன்னொரு தகவல் சொல்றது. கிரிவலம்னா, கிரினா மலை, மலையை சுத்தி தான் நம்ம வலம் வருவோம். மலை நம்மளோட வலது பக்கத்துல தான் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். ராஜகோபுரத்தோட ஒரு இது அந்த பக்கம் பார்க்க முடியல, இங்க தெரியறது பாருங்களேன். இந்த கிரிவல பாதை ஃபுல்லாவே நிறைய கோவில்களும் ஆசிரமங்களும் லிங்கங்களும் தான் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் இந்த அஷ்டலிங்கம் 8 லிங்கம் வர நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வரேன். மற்றெல்லாம் நீங்களும் அப்படியே பார்த்து என் கூட அப்படியே கிரிவலத்தில் ட்ராவல் பண்ணுங்க. இந்த கிரிவல பயணத்தும் போது இந்த மலையோட வெளிப்புறம் இருக்கு இல்லையா, அந்த மலையை சுற்றி நம்ம போகிறோம் இல்லையா, அதில் ஆன்மீக அதிர்வலைகள் நிறைய ஏற்படுறதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த கிரிவல நடைப்பயணம் உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய நன்மைகளை தர்றது அப்படின்னு கூறுறது. 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இப்போ 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2வது லிங்கமான அக்னிலிங்கம். இந்த 2வது லிங்கமான அக்னிலிங்கம் அது தென்கிழக்கு, அதாவது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி நமக்கு காட்டுறது. இந்த அக்னிலிங்கம் அப்படியே நம்ம டர்னில் திரும்பி போகணும். அதுக்கு முன்னாடி அக்னி தீர்த்தம், இந்த அக்னிலிங்கத்தோட தீர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது திரும்பி இதுதான் அக்னிலிங்கம். இங்கதான் சந்திரனுக்கு சிவபெருமான் சிவலிங்கமா காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த அக்னிலிங்கத்தை வழிபட்டா நோய்கள் விலகும், பயம் விலகுமா, எதிரிகள் தொல்லையும் கம்மியாகுமா. அதை பார்த்துட்டு வந்தோடனே நம்ம 3வது லிங்கம் போறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரமங்கள், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தை பார்க்கலாம், ரமண மகரிஷி அந்த ஆசிரமம் பார்க்கலாம். அப்புறம் யோகி ராம் சரத்குமார் அவரோட ஆசிரமமும் பார்க்கலாம். 3 வரும், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த கிரிவலம் பார்த்தோம்னா நம்ம அந்த புராணங்கள்ல 4 யுகங்கள்லையும் நடைபெற்றதா புராணங்கள் சொல்றதும். பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் அவர் இந்த கிரிவலத்தோட மகிமையை ரொம்ப அறிஞ்சவர்னு சொல்லப்படுறது. இந்த கிரிவலம் பண்றது மூலமா பக்தர்களுக்கு சாப விமோச்சனம், அப்புறம் ஆன்மீக நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்றான். இது வரைக்கும் நம்ம 14 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். இப்ப வரப்போறது நமக்கு யமலிங்கம். யமலிங்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க கலர் கலரா நிறைய இதை பாருங்க, நிறைய மூலிகை சாம்பிராணி அப்படின்னு சொல்லி நிறைய விற்கிறார். நிறைய இடத்துல இருக்குது, நான் பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுதான் யமலிங்கம், 3வது யமலிங்கம். இந்த யமலிங்கம் தென் திசையை சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கு. யம தர்ம ராஜா தான் இந்த லிங்கத்தை நிறுவியதாகவும், அப்புறமா இது மனுஷாலோட உயிர் எடுக்கிற யம தூதர்கள் வருவா இல்லையா, அவன் இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறகே போய் அவ வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்றான்.
இந்த லிங்கத்தை வணங்குறது மூலமா நமக்கு இந்த யம பயம் நீங்கும், அப்புறம் நீதி நெறி வழங்கும், செல்வ வளம் நல்லா பெருகும் அப்படின்னு சொல்றான். நம்ம இப்போ மெயின் டிராஃபிக் ரோட்லாம் முடிச்சுட்டு கிரிவலம் ரோட்ல தான் வந்துட்டு இருக்கோம். அதனால நிறைய, அதாவது காட்டு வழி, நிறைய மரங்கள், நிறைய இது எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றா. முன்னாடிலாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது, இப்போ நிறைய ரோடெல்லாம் நல்லா போட்டு, சைடில் பாத்தெல்லாம் போட்டு எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கா. போகிற வழியெல்லாம் துர்வாசகம் திருக்கோவில், பல கோவில்கள், ஆசிரமங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு 4வதா நம்ம பார்க்க போற லிங்கம் தான் நிருத்தி லிங்கம். இந்த நிருத்தி லிங்கம்ங்கிறது வந்து சனி தீர்த்தத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த சனி தீர்த்தத்தை நான் எங்கன்னு கரெக்டா பார்க்கல, அதனால என்னால் காட்ட முடியலங்க, சாரி. இது என்னன்னா, இந்த அஷ்டதிக்கு பாலர்கள் அதுல ஒருவரான நிருதீஸ்வரருக்கு சிவன் வந்து இங்கதான் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றா. சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கும் இதே இடத்துல தான் காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றா. இந்த நிருதி லிங்கத்தை வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, அப்புறம் ஜென்ம சாபம் நீங்குமா, நிலைத்த புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அப்படியே கிரிவல பாதையில கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கும்போது நம்ம அந்த பத்ரகாளி அம்மன் நவலிங்கம் அப்படின்னு ஒரு இது பார்த்தோம், சித்தர் பீட்டம். இது வந்து உள்ள போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணினா சான்ஸ் கிடைச்சது, அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ள போய் எடுத்திருக்கேன். பாருங்களேன், எல்லாம் ரொம்ப கிளீனாகவும் அழகாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வரான். சூப்பரா இருக்கு. அந்த கிரிவல பாத்தியும் சொல்லணும், அது எல்லா இடமும் கிளீனா தான் இருக்கு. எங்க ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு ரோட்ஸும். இங்க பாக்குறதா வந்து திருநேர் அண்ணாமலையார் டெம்பிள், அப்புறம் உண்ணாமலை அம்மன் டெம்பிள். அதாவது உண்ணாமலை அம்மன் இங்க வந்து சுவாமி தரிசனத்தை வேண்டி இங்கதான் வந்து பெனன்ஸ் பண்ணா, தவம் இருந்தான்னு சொல்றா. அந்த வேலையும் ஆஞ்சநேயர் கோயிலையும் இருந்தது, உள்ள போய் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது, அதனால அதையும் எடுத்திருக்கேன். பாருங்களேன், அலோவ் பண்ண இடத்துக்கெல்லாம் உள்ள போய் எடுத்திருக்கேன், அலோவ் பண்ணாத இடத்துக்கு நான் இந்த மாதிரி வெளியிலேருந்தே தான் எடுத்து பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ள மான்லாம் கூட போறது, காட்டு ரூட்டு தானே இது. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பழனி ஆண்டவர், அப்புறம் ராஜராஜேஸ்வரி அம்மன், எல்லா நிறைய கோயில் இருக்கு. அப்படியே சொல்லிகிட்டே போகலாம், பார்த்துட்டே போகலாம். அப்படியே இங்க வந்து ஏதோ சூரியலிங்கம்னு ஒன்று இதுதான் இது பண்ணிட்டு இருக்கா போட்டிருக்கு. அந்த 8 லிங்கத்துல இந்த லிங்கம் சேர்ந்து வரல, சூரியலிங்கம்னு இங்க தனியா கட்டின்னு இருக்கா. இதுக்கும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது, அதனால எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து மலை எல்லாம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ பியூட்டியா இருக்கு. நம்ம நேரில் பார்க்கும்போது தான் தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் நம்ம 14 கிலோமீட்டர்ஸ்ல 7 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப நம்ம 5வது லிங்கமான வருண லிங்கத்துக்கிட்ட வந்திருக்கோம். இந்த லிங்கத்துக்கு பக்கத்துல இருக்க தீர்த்தத்துக்கு பேர் வந்து வருண தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். கிரிவலம் போன வருண பகவானுக்கு சிவபெருமான் வந்து நீர்நிலையா இங்க காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருணலிங்கத்தை வழிபட்டா நீர் சார்ந்த கொடிய நோய்கள் அதெல்லாம் நீங்குமா, உடல் வந்து நல்லா ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்றா. சனி பகவானோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கதான் அர்த்தநாரீஸ்வரருக்கு கோயில் பார்க்கறேன். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்குற கோவில் தான் வந்து ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில்னு. அதாவது இந்த கோவில் தான் வந்து அந்த மெயின் அருணாச்சலேஸ்வரர் கோயில் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்
இந்த கோயில் தான் ஃபர்ஸ்ட் ஆதி அருணாச்சலர் கோயிலா இதுதான் இருந்துதான். இந்த கோயிலை வந்து அணி அண்ணாமலை கோவில் அப்படின்னு சொல்றா. பிரம்மதேவர் தன்னோட புதல்வரான சனகரிடம் வந்து வேறெங்கும் களைய முடியாத பாவங்கள் அணி அண்ணாமலையார் திருக்கோவிலில் களையப்படும் அப்படின்னு கூறியிருக்கிறதா புராண தகவல் சொல்றது. அணின்னா வந்து அழகா குறிக்கிறதும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ள எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்லலாம் எல்லாம் எடுக்க முடியாது, அதனால இங்கே மட்டும் எடுத்தது உங்களுக்கு காட்டலான்னு தான் இங்கே நான் போட்டேன். இந்த ஆதி அண்ணாமலை கோவிலை பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட கிரிவலத்தை ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நம்ம என்ன 14 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தான் வந்து வாயுலிங்கம். 6வது லிங்கமான வாயுலிங்கம் வந்து வடமேற்கு திசையை பார்த்து இருக்கு. இது வந்து வாயு பகவானால நிறுவப்பட்ட லிங்கம் அப்படின்னு சொல்றார். இங்க வாயு பகவானுக்கு சிவன் வந்து பஞ்சகிருத்திகா அப்படிங்கிற ஒரு தேவலோக மலரோட நறுமணமா காட்சி கொடுத்திருக்காருன்னு சொல்றார். இந்த வாயுலிங்கத்தை வழிபட்டா நமக்கு வந்து இந்த கண் திருஷ்டி, இதய நோய்கள்லாம் வந்து நீங்கும்னு சொல்றா, மனசு நிம்மதியா இருக்கும்னு சொல்றா. அடுத்தது இந்த சந்திரலிங்கம் பார்த்து இல்லையா, அதெல்லாம் சூரியலிங்கம், சந்திரலிங்கம் அதெல்லாம் வந்து இப்போதான் புதுசா பண்ணி இவாளே இது பண்ணியிருக்கா போட்டிருக்கு. அதெல்லாம் முடிச்சு இப்போ நம்ம வந்து ஃபைனலாக இந்த பக்கம் ரோட் சைடுக்கு வந்துட்டோம். இந்த ரோட் சைடில் ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவளுக்கு வந்து கால் வலிக்கு வந்து இது கூட வைக்கிறா, என்னது அந்த கால் மசாஜர் கூட இருக்கு. 20 rupees நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து 7வதா இருக்கிற குபேரலிங்கத்தை வந்து பார்க்க வந்துட்டோம். இங்கேதான் குபேரன் அண்ணாமலையாரை வழிபட்டு இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றதா ஐதீகம் அப்படின்னு சொல்றான். இதுதான் அங்க இருக்கிற இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளையார் அங்க ஒரு இது மாதிரி இருக்கும். அங்க இந்த இடுக்கு வழியா பாருங்க, லைன்ல நிக்கிற அந்த இடுக்கு வழியா வெளியில வந்தா உங்களுக்கு வந்து ஜென்ம மோட்சம் கிடைச்சிருது அப்படின்னு வந்து எல்லாருக்குமான நம்பிக்கை. சூப்பர்ல. இந்த கிரிவல பாதையிலே நம்ம கடைசியா இப்ப பாக்குற லிங்கம் தான் வந்து ஈசான்ய லிங்கம். இந்த ஈசான்ய லிங்கம் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது நந்தி பகவான் கிரிவலம் வரும்போது அண்ணாமலையார் வந்து இங்கதான் அவருக்கு தர்ஷன் கொடுத்தார். இதுதான் வந்து லாஸ்ட் லிங்கம். இங்கேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் போனா கரெக்டா நம்மளோட இந்த பாயிண்ட் வந்து அந்த அண்ணாமலையார் ராஜகோபுரத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சூப்பர். 14 கிலோமீட்டர் கிரிவலத்தையும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதோ என்னால் அந்த இது எடுக்க முடியலன்னு தான் இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.